நற்கருணையின் வழியாக ஆண்டவரை முகமுகமாக நாம் தரிசிக்கின்றோம். இவர் பேசக்கூடிய இறை வார்த்தையை கேட்க எத்தனையோ பேர் ஆவல் கொண்டார்கள். எத்தனையோ மனிதர்கள் இவர் பேச வந்தபொழுது கூட்டம் கூட்டமாக அலை மோதினார்கள். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, அந்த வார்த்தையை கேட்டு தியானிப்பதற்காக நேரத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். காண முடியாத கடவுளை, தொட முடியாத கடவுளை இந்த உலகத்திற்கு காணக்கூடிய மனிதனாக பெற்றெடுத்தவர் நம் தாய் மரியா. வார்த்தையாக இருந்த ஆண்டவர், வானத்திலே உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவரை ஒரு மனிதனாக நம் தாய் இந்த உலகத்திலே பெற்றெடுத்தார். தொட முடியாத கடவுளை நாம் தொடும்படியாக, அதற்கு மேலாக இந்த கடவுளையே உணவாக உண்ணுகின்ற ஆசீர்வாதத்தை தாய் மரியாள் வழியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த மகா பரிசுத்த தெய்வம், விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம், உங்களையும் என்னையும் உருவாக்கிய தெய்வம், நம் அனைவரையுமே வழி நடத்தி கொண்டிருக்கின்ற தெய்வம், இந்த அப்பத்தின் வடிவிலே நம் ஒவ்வொருவரையும்